Why not TVK and DMK அந்த சேம் அலைன்ஸ் கேட்குறாங்க சொன்னேன். ஐயா தமிழ்நாடு அரசியல் வேற. திருமாவளவர்கள் நேற்று நம்ம பார்த்தோம் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, அபிஷியலாக போயிட்டாரு வச்சுக்கலாம். ஆனால் இவர் நேற்று போனது வேற கதை, இன்னைக்கு வேற கதைன்னு கூட மாற்றி பேசலாம். இதுக்கு பேர் தான் குதிரை பேரம். இருக்கின்ற எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லுவது அப்பட்டமான குதிரை பேரம். இந்த குதிரை பேர வேலைகளை ஈடுபடுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு காரணம் நம்பர்ஸ் தான். ஏங்க குதிரை பேரம்னு யாராவது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இவர் வேற ஒரு இடத்துக்கு போயிடார். இப்போ நீங்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் போய் நடிகர் த்ரிஷா கூட ஏன் இவர் பிறந்த நாள் கொண்டாடினார் அப்படின்னு கேட்டால் திமுக என்ன செய்ய தெரியுமான்னு அவர் ஆரம்பிக்கிறார். சார் கேள்வி அது இல்லை, உங்களை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாதான் பதில் தெரியாது நோ கமெண்ட்னு சொல்லுங்க, இல்லை கிளம்பி போங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பதில் சொல்கிறீங்கல்ல. நேத்து கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒரு கூட்டம் விஜயே நேரடியா கலந்துக்கிறாரு. அவங்க ஒரு கூட்டணியா டிஎம்கே எப்படி ஒரு அலைன்ஸா ப்ராப்பர் அலைன்ஸா ஃபார்ம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க பாக்குறாங்க. ஸோ இடைத்தேர்தல் கூடிய சீக்கிரம் வரும், குறைஞ்சது ஒரு 10 தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும், அதுல 10ஐயுமே அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடா, அந்த விஷயத்துக்கான மோட்டோ என்னன்னு பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி இடைத்தேர்தல் ஸ்டார்டிங் பாயிண்ட், உள்ளாட்சி தேர்தல் அடுத்த நடக்கப்பட நாடாளுமன்ற தேர்தல், அது வரைக்குமே இந்த கூட்டணியை தொடர வைக்கணும். நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக தோற்கடிக்கணும், உள்ளாட்சியிலையும் தோற்கடிக்கணும். அப்படின்னா நீங்கள் ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ திமுக மாதிரி நீங்கள் துணை மேயர்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டாங்க. இந்த கட்சியில் கொடுத்துருவாங்களா எல்லாமே புதுசு கேள்வி கேட்பாங்கல்ல, கேள்வி கேட்டால் இது பதில் சொல்லி ஆகணும். இப்போ திருமாவளவன் கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து பேசாமல் இருங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பார். பட் விஜய் அவர்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக இருக்கணும். மிக குறிப்பாக நீங்கள் இந்தியா கூட்டணி இருந்ததுல, இந்தியா கூட்டணியில் முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன், திமுக ரீப்ளேஸ் பண்ண அதில் தாவேக போய் உட்காரணும், ஸ்ட்ராங்காக நீங்கள் உட்காந்துருச்சு. மதிமுக மட்டும் வராமல் இருந்தாங்க, மதிமுக வந்துருச்சு. எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு லாங் டேர்மில் இது போகணும் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நடக்கப்பட்ட இடைத்தேர்தலில் தான் அது ரொம்ப கிளாரிட்டியாக வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உள்ளுக்குள்ளே இல்லை, அமைச்சரவை இல்லை, வெளியே இருந்தால் ஆதரவு கொடுக்குறோம். கம்யூனிஸ்ட் இருக்கிற சிக்கல் கொள்கை ரீதியாக இப்போ விஜய் அவர்கள்லாம் பாஜக கொள்கை எதிர்ன்னு வார்த்தையில சொல்லலாம், ஆனால் எப்பொழுதுமே கொள்கை எதிரி கம்யூனிஸ்டும் பாஜகவும் தான். இப்போ பாஜக குறித்த உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? இந்தியா கூட்டணிக்குள்ள நீங்கள் வர்றீங்களா வரலையா? நீங்கள் அப்படிதான் ஒரு ஸ்டாண்டில் இருக்க போறீங்களா, இல்லை தனிச்சே நம்ம நின்றோன்னு சொல்லி நினைக்க போறீங்களா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுங்க எங்களுக்கு. அதுக்கான உறுதிப்பாடு இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்ச கம்யூனிஸ்டுகள் ஆதரிப்பார்கள் நினைக்கிறேன். விசிகா ஐயுஎம்எல் ஏற்கனவே அமைச்சரவையில் இருக்கிறோம், ஒரு வழியில் ஆதரிச்சு தான் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் சீட்டு கூட விசிக்க கேட்கலாங்க, 11 சீட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சீட்டு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கூட கேட்டு பார்க்கலாம். திருச்சி கிழக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கூட கேட்டு பார்க்கலாம். வேறு சில பேரும் மோதி பார்க்கலாம், எல்லாரும் மோதுற மாதிரி மோதி பார்க்கலாம். ஸோ அவங்க இந்த கூட்டணியில் தான் இருப்பாங்க. ஏன்னா அமைச்சரவையில் ஆட்கள் இருக்காங்க, ஷாஜகான் இருக்காரு, வன்னியரசு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியில் தான் இருப்பாங்க. அதுலலாம் பெரிய மாற்றம் வராது. மதிமுக சேர்ந்து கூட இப்போ அதுக்கான ஆதரவு பிரச்சாரங்கள் பண்ணலாம். பட் ஆனால் கிளாரிட்டியாக இது தொடரப்போகிறதாங்கிறது ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தலாம் கிளாரிட்டியாக தெரியும். இந்த ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா திருமாவளவர்கள் நேற்று நம்ம பார்த்தோம் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, அபிஷியலாக போயிட்டாரு வச்சுக்கலாம். ஆனால் இவர் நேற்று போனது வேற கதை, இன்னைக்கு வேற கதைன்னு கூட மாற்றி பேசலாம். இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். திருமாவளவர்கள் ரொம்ப முரண்பட்ட பயங்கர கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு அவர். தொடர்ச்சியாக வந்து ஏன்னா ஒரு பக்கம் விஜய் பார்க்குறாரு, ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு, இப்படி மாற்றி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ இதுதான் இந்த கூட்டணி தான் நிலைக்க போகிறாங்கிறது இடைத்தேர்தல் நமக்கு ஒரு கிளாரிட்டியா அவங்க பேரெல்லாம் வைக்க போறாங்க. இந்த பேர் வைக்கிற கூட்டணி, அந்த கூட்டணி திமுகவும் அதிமுகவும் இதற்கு இடைத்தேர்தல் களமிறங்குகிறது. அந்த கூட்டணிக்குள் தான் விசிக இருக்கிறது, ஐயுஎம்எல் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இடைத்தேர்தலாம் ஒரு பதில் கிடைக்கும். ஆனா இப்போ நேத்து அவர் மாணிக்கம் தாக்கூர் சொல்லும் போது கூட இந்தியா அலைன்ஸ்ல டிவிக்கே வராத குறித்து அவர் ரொம்ப கிளாரிட்டியா சொல்ல. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி என்னன்னா டிஎம்கே எங்க கூட இருக்கணும்ங்கிறாங்க. அதான் சொல்லி இங்க உள்ளவங்க தொடர்ந்து டிஎம்கேவை சீண்டிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு விஜயோட பாஜக எதிர்ப்பு மேல ஒரு சந்தேகம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் அதான் அந்த விஷயம் எப்படி கண்டினியூ. அதாவது ராகுல் காந்தி எப்படி யோசிக்கிறார்னா, இப்போ மேற்கு வங்காளத்தில் கூட இந்த அரேஞ்ச்மெண்ட் முயற்சி பண்ணாங்க. லெஃப்ட் மம்தா பானர்ஜி, கம்யூனிஸ்ட் டிஎம்சி, லெஃப்ட் காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து நமக்கு காமன் எதிரி புதிய எதிரி வந்து அது நடக்கல. மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க, 2 சீட்டு கொடுக்குறேன் வாங்கிக்கிறேன்னு கேட்டாங்க. இல்லைன்னு அது முடிஞ்சுட்டு அப்புறம் திரும்ப அதே மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் ஏன் பண்ணக்கூடாது? நமக்கு இங்க காமன் எதிரி வந்து பாஜக தான். அப்ப திமுக தான் பாஜக எதிர்த்து நிறைய பேசும், விஜய் அவர்கள் வாக்குகளாக கொண்டு வருவார் அப்படிங்கிற கணக்குல ராகுல் காந்தி போட்டார். அது எப்படி டிஎம்கேக்கு கன்ஃபார்ம்? நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, நான் நேஷனல் மீடியால கலந்துக்கிற டிபேட்ஸ்ல மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் பேசுறாரு, ஒரு காங்கிரஸ் ஆதரவாளர், காங்கிரஸ்காரரோ. Why not TVK and DMK அந்த சேம் அலைன்ஸ் கேட்கறான்னு சொன்னேன். ஐயா தமிழ்நாடு அரசியல் வேற, அவர் வந்து பொலிட்டிக்கல் எனிமின்னு அவர் தான் திட்டிட்டு இருக்காரு. அவங்க எப்படி அதெல்லாம் நீங்க பாருங்க சேருவாங்கிறாரு. அவங்களோட புரிதல் என்னவா இருக்குன்னா,
சேர்றது என்ன தப்பு? காமன் எதிரி வந்து எங்களுக்கு வந்து பாஜக தானே அப்படிங்கிற ஒரு காமன் இடத்துக்கு எதிரிங்கிறது பாஜகங்கிறது பிஃபோர் எலெக்ஷன் வரைக்கும் டிஎம்கே சொன்னுச்சு. இனிமேல் டிஎம்கேவோட ஒன் அண்ட் ஒன்லி எதிரிங்கிறது டிவிகே ஆயிட்டு, டிவிகேவோட ஒன் அண்ட் ஒன்லி எதிரி டிஎம்கே டிஎம்கே ஆயிடுச்சு. பட் அவங்க அந்த மாதிரி கணக்கு பண்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க தெளிவா தான் இருக்காங்க. இது நடக்காது, இது கண்டிப்பா நடக்க போறல. அப்ப நம்ம என்ன வம்பளுக்கலாமா நம்ம வந்து வம்பளுக்கலாம், வம்பிழுத்து வம்பளுத்தலாம். கிட்ட ஆனா வராம பாத்துக்கிறோம் ஆனா அப்படிங்கிறதுல. நீங்க அடுத்து நடக்க போகின்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் விஜய் சார்பாக யாராவது கலந்துக்குவாங்களா, இல்ல விஜயே கலந்துக்குவாரா அப்படிங்கும் போதுதான் இவங்க கம்யூனிஸ்டுக்கே ஒரு ஓகே, ஒரு இந்தியா கூட்டணியில கலந்துக்கிறாரு, அப்ப நம்ம ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஏன்னா இந்தியா கூட்டணி நல்ல இஷ்யூஸா பேசுவாங்க. பாஜக எதிர்த்து இப்ப நீங்க எஸ்ஐஆர்ல இருந்து ஆரம்பிச்சு பல இஷ்யூஸ்ல நம்ம நிலைப்பாடு, நம்ம ஒரு பெரிய போராட்டம், நாலு தலைய போராட்டம். அப்ப அதை விஜய் ஏற்றுக்கொண்டு நானும் பாஜக எதிர்த்து போராட்டம்னு சொல்லி சொல்லுவாரா? பண்ண மாட்டார். இல்ல அவங்க ஈவன் ஜாயின் இந்தியா அலைன்ஸ்ல ஜாயின் பண்ணுவாராங்கிறதே பெரிய எதிர்ப்புக்க வாய்ப்பு கிடையாது. அதான் சொல்றேன். நீங்க அதனால விஜய் அவர்கள் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். நாடாளுமன்ற தேர்தல் மோது நான் அதை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போக்கி வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு குழப்பத்தினால தான் விசிகவோ இல்ல கம்யூனிஸ்டோ இல்ல மற்றவர்களோ நம்ம வந்து ஒட்டுமொத்தமா உறவை முறிச்சிட்டு வரணுமா, இல்ல நம்மளும் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் அவ்வளவு ஈஸியாலாம் உடனே போயிட மாட்டார். ஏன்னா அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை சிபிஐ வழக்கு, கரூர் வழக்கு தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. அந்த வழக்குல ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் அவர் அந்த மூவ் எடுக்கவே மாட்டார். விஜயுமே வந்து இந்த அலைன்ஸை நம்பி ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், நமக்கு வந்து இண்டிவிஜுவலா அந்த மேஜிக் நம்பர் வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப கான்சியஸா இருக்காங்களா? அதுக்குதான் இந்த தொடர் ராஜினாமாவா டிவிகே விஜய் சைட்ல இருந்து அதை என்கரேஜ் பண்றாங்களா, இல்ல அவங்களா ஆட்டோமேட்டிக்கா தான் வராங்க? இல்லங்க, ரெண்டுமே தான் நடக்குது. நீங்க வந்து ஆதவர் இவர் ஒரு பக்கம் இவங்க என்ன சொல்றாங்க, திமுக குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது, ஊத்தங்கரை எம்எல்ஏ காசு சொன்னாங்க, பேரம் பேசினாங்க, இன்னும் பல மேல் கிடந்து நிர்மல்குமார் பேசுறாரு. ஆனா உண்மையில் நடப்பது அந்த பக்கம் நடக்கிறத பார்க்கின்றோம். வைகோ அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா தானே சொல்றாரு, 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நானே வந்து பிரச்சாரம் பண்றேன், நீங்க நில்லுங்க, ஜெயிக்க வைங்க, நானே ஜெயிக்க வைக்கிறேன் உறுதி கொடுத்தாரு. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் குதிரை பேரம். இருக்கின்ற எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லுவது அப்பட்டமான குதிரை பேரம். இந்த குதிரை பேர வேலைகளை ஈடுபடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு காரணம் என்ன? நம்பர்ஸ் தான். எங்களுக்கு நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. இப்ப நாளைக்கு இப்ப விசிக்கு ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட்ல இருக்காரு. திடீர்னு வன்னியரசு ராஜினாமா பண்ணி கூட சொல்லுவார் அவரு. ஐஎம்எல் சொல்ல மாட்டாங்க, ஐஎம்எல் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. பட் விசிக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விசிக சொல்லும்போது கம்யூனிஸ்டும் ஏங்க நீங்க வெளியே வரீங்க, இந்த காரணத்துக்காக வெளியே வரேன், அப்ப உங்க முடிவு தான், எங்களை நாங்க வாங்க 6 பேர் வெளியே போலாம், அவுட் சைட் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னா, காங்கிரஸ் தவிர காங்கிரஸ் ஐஎம்எல் தவிர மற்றவங்கலாம் போவாங்க அப்படின்னா அது நமக்கு சிக்கல் ஏற்படுது. அப்ப நம்மள்ட்டே மெஜாரிட்டி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, அப்ப இந்த அமைச்சரவை வந்து நீங்க அவங்க போனாங்கன்னா போய்க்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் இண்டிவிஜுவலா நம்பர்ஸ் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க போறேன்னா போய்க்கங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடலாம். அப்போ இந்த 108ங்கிற நம்பரை நீங்க சொல்ற மாதிரி 118 கொண்டு வந்துட்டா நமக்கு சிக்கல் இல்லை. இன்னொன்னு ஸ்டாலின் சொல்றாரு 6 மாசத்துல ஆட்சி களையும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம ஃபுல்லாச்சுன்னா 5 வருஷம் இந்த ஆட்சி போயிடணும் அப்படின்னு விஜய் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ 5 வருஷம் ஆட்சிக்கு என்ன பண்ணணுமோ அதற்கு இவர்கள்லாம் தேவை. அப்போ இடைத்தேர்தலை உண்டாக்கி பண்ணலாம். பட் எனக்கு என்னன்னா, ஒரு நீங்க சொல்ற மாதிரி 7ங்கிறது 11 கூட ஆகட்டும், மக்களும் அப்படிதான் பார்ப்பாங்களா அப்படிங்கிற எனக்கு பெரிய கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டு மக்களும் கிட்டத்தட்ட கர்நாடக மக்கள் மாதிரி தான் யோசிப்பாங்களா, இல்ல அவர்களுக்கு நம்ம வாக்களிச்சோம், நம்ம வந்து கிட்டத்தட்ட குதிரை பேரம் பண்ணி ஒருத்தர் தூக்கிட்டு போறாரு, அப்ப அதற்கு எப்படி வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இதற்காக தீவிரமாக பேச வேண்டிய, களவாட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்கின்றார்? சட்டமன்றத்தில் உட்காந்து சிரிக்கலாம். நீங்க குட்டி கதை சொல்லும் போது சூப்பர்ப்பா, திமுக திட்டுறியா சார், உங்களே சேர்த்தா சார் திட்டுறாரு அவரு. 2017 இருந்து 2026 வரைக்கும் ஊழல் ஆட்சின்னு சொல்லி சொன்னாருன்னா அதுல நீங்க 4 வருஷம் உள்ள வர்றீங்க. அதை எதிர்த்து நீங்க உடனடியாக எந்திரிச்சு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். யாரை பார்த்து ஊழல் ஆட்சின்னு சொல்லி சொன்னீங்க? கொரோனா ஆட்சி காலத்துல நான் எவ்வளவு சிறப்பா செயல்பட்டேன் தெரியுமா நீங்க பேசியிருக்கணும். ஆனா எங்கேயோ ஏதோ நடக்குதுப்பா, விஜய் அவர்கள் யாரோ எங்கேயோ நடக்குது, எடப்பாடி எங்கேயோ நடக்குதுங்கிற மாதிரி இருக்காரு அவர். அது நீங்க யூஸ் பண்ணணும். இந்த நேரத்துக்குலாம் 6 தொகுதிகளையும் ஆட்களை இறக்கி வேலை செய்யுங்க, மக்கள்கிட்ட போய் நியாயம் கேளுங்க. குதிரை பேரம் விஷயத்தை அவர் தான் அதிகமா பேசணுங்க. ஈவன் டிடிவி தினகரன் அதை அக்ரெசிவா டீல் பண்றாரு. எடப்பாடி நீங்க போராட்டம் பண்ணுங்க, நியாயம் கேட்டு நடைபயணம் நீங்க போயிருக்கணுங்க. 6 தொகுதியில கவர்னர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கலாம், எல்லாமே பண்ணணுங்க. இவர் ஆர்எஸ் பாரதி போய் பண்ணிட்டு இருக்கு. ஆர்எஸ் பாரதி பண்றாரு. பண்ண வேண்டிய அதிமுக சும்மா இல்ல, போங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு அவரு. கடுமையாக பேசணும்ல, நீதி கேட்டு நெடும்பயணம்னு போயிருக்கலாம். 6 தொகுதிக்கு நேரம் ஆட்களை இறக்கி நீங்க பெருசா பண்ணிருக்கணும். மக்கள்கிட்டே போகல, நீங்க வந்து போனா போயிட்டு போங்க நின்றுட்டு இருக்கீங்களா, அது ரொம்ப தப்பு. சோ அந்த ஒரு இடத்தை பெருசா அதிமுக மிஸ் பண்ணுது. அப்ப திமுக அதை எப்படி கையாள போறாங்க பாருங்க. அதிமுக கையாளல, நாங்க சரியா கையாளுறோம் அப்படிங்கிற வந்தாங்கன்னா மக்கள் யார் பக்கம் நிற்க போகின்றார்கள் அப்படிங்கறதுலயும் ஒரு பதில் கிடைக்கும். குதிரை பேரம்னு சொல்லி டிவிக்கு மேல ஒரு அலிகேஷன் தொடர்ந்து திமுக எல்லாருமே பண்றாங்க. சடனா எதிர்பாராத விதமா இப்ப டிவிகே சைட்ல இருந்து எங்க எம்எல்ஏக்களை திருடுறாங்க அப்படின்னு சொல்லி கைது நடவடிக்கை வரைக்கும் நடந்திருக்கு. இவர் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து டைரக்டா செந்தில் பாலாஜியவே குற்றம் சாட்டுறாரு. சோ உண்மையிலே அதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல இவங்க வந்து ஒரு புது நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்றாங்களா, எப்படி? இதை இல்லைங்க, அதாவது
இன்னைக்கு வரைக்கும் திமுகவிற்கு இந்த வெற்றியை ஏத்துக்க முடியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நீ எதிர்த்தாப்புல விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதெல்லாம் அவருக்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. என்ன விஜய் போய் ஆயிட்டாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சூர்யா ரசிகர் மன்ற தலைவர் வந்து அவர் பொது வாழ்க்கைக்கு வருவாருன்னு சொல்றாரு. இந்த பக்கம் லாரன்ஸ் ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, விஜயே சிஎம் ஆயிட்டா நம்மளால ஆக முடியாதா? அவங்க அப்படியே ஒரு யோசனை இருக்கிறது. அது ஆக முடியுமா ஆக முடியாதுன்னு மக்கள் தான் அதுக்கு முடிவு சொல்லணும். அதே மாதிரி இந்த வெற்றியை அவர்களால் இன்னுமே ஏத்துக்க முடியாம இருக்காங்க. அப்ப இந்த ஆட்சி கலையாதா, இந்த ஆட்சியை கலைக்க முடியாதா அப்படிங்கிறது ஆசையாக இருக்கலாம். ஒட்டுமொத்த திமுக முயற்சி செய்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் சில பேர் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. ஒரு 4 ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக 4 எம்எல்ஏக்களை தூக்கிட்டாங்க, 5 எம்எல்ஏக்களை தூக்கிட்டாங்கன்னு சோசியல் மீடியாவிலே ஓடிச்சு. சில பேர் நல்ல செய்தி வரப்போகிறது தான் எழுதிட்டாங்க திமுக ஆதரவாளர்கள்லாம். அதெல்லாம் ஒரு செய்தியும் வரல. நான் எப்படி யோசிச்சேன்ப்பா, விஜயோடைய தீவிர விசுவாசியாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் கண்டிப்பாக வரும். கொள்கை பிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய்ங்கிற விஜய் பிடிப்பு, விஜய் பிடிப்புன்னு இருக்கு. இன்னொன்று, மற்ற கட்சிகள் இருந்து வந்தவங்களும் அங்கே இடம் கிடைக்காம தான் இங்கே வந்தாங்க. 108 பேர் 100க்கு மேற்பட்டவர்கள் திமுக வந்தாங்கன்னா அங்கே இடம்ல தான் வந்தாங்க. அவங்க எப்படி மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவாங்க? அதுவும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. இன்னொன்று, எத்தனை பேர் குதிரை பேரம் பண்ணி தூக்க முடியும்? நம்பர்ஸ் எப்படி கொண்டு வரீங்க? ஏங்க நீங்கள் விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதுல அர்த்தம் இருக்கு. இந்த சீட்ஸ் இல்லாம டைரக்டா ஒரு 30 பேர் 40 பேர் தூக்குறனா முடியுமா? முடியவே முடியாது. இன்னொன்னு 6 மந்த்ஸ்க்கு உனக்கு ப்ராப்ளமும் கிடையாது. எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்னு, நீங்க தூக்குனீங்கனாலும் ஆன்டி டிஃபெக்ஷன் லா தான் பொருந்தும். ஆளுங்கட்சியா இருக்காங்க. சபாநாயகர் உடனடியா எழுதுவார். நீ அவ்வளவுதான், நான் தூக்குறேன்றவார். அவர் டிஸ்மிஸ், எலெக்ஷன் கால் ஃபார் பண்ணுங்கன்றவார். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரயத்தனத்தை செய்வாங்களாங்கிறது செஞ்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும். விஜய் அவர்களுக்கு பெரிய சிம்பத்தி உருவாக்கும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்களேன், இப்போ வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு ஏங்க சேர்ந்தீங்க? திமுக அதிமுக ஒன்று சேர முயற்சி பண்ணாங்க. 40 நாள் கோமாவில் இருந்தீங்களான்னு நம்ம கேட்கணும். 40 நாளைக்கு முன்னாடி மே 4ஆம் தேதி நடந்துச்சாப்பா? சார் ஆமாங்க 4ஆம் தேதி நடந்துச்சு. இன்னைக்கு என்னங்க தேதி? ஜூலை 2. அப்போ 2 மாசம் கோமாவில் இருந்தீங்களா? இல்ல நீங்க என்ன, எனக்கு புரியலையே. வாரம் நான் 56 நாள் நான் கோமாவில் இருந்தேன், இன்னைக்கு தான் கண்ணு முடிச்சேங்கிற மாதிரியே அந்த மாதிரியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ மக்கள் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு உண்மையிலேயே திமுக அதிமுக பிடிக்கலன்னா நீங்க வெளியே வந்திருக்க நாள் எது தெரியுமா? மே 7ஆம் தேதி. மே 7ஆம் தேதி கோமா வெளியே வந்திருக்கணும். அன்னைக்கு என்ன நினைச்சீங்க? ஓகே ஏதோ நடக்குது, குதிரை பேரம், எப்படியோ நம்ம ஆட்சி எடப்பாடி சிஎம் ஆயிடுவார் போல இருக்கு, அவரும் கான்பிடண்டா பேசுற, நம்ம ரெசார்ட்லேயே தங்கி இருக்கலாம், ரெசார்ட்ல நம்ம மறுபடியும் மினிஸ்டர் ஆயிடலாம் நீங்க நினைச்சீங்க. அது நடக்கல. அப்புறம் விஜய் தூண்டி விட்டாரு. எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் நான் 7 பேருக்கு அமைச்சர் கொடுக்குறேன். அதுக்கும் நீங்க ரெடியா இருந்தீங்க. எதுவுமே நடக்காத போது கடைசி கட்டத்துக்கு நீங்க எல்லாம் வர்றீங்க. இன்னைக்கு வந்து ஏங்க சேர்ந்தீங்கன்னா திமுக அதிமுக சேர முயற்சி பண்ணுது. இதுவே எப்படி ஏத்துக்கோங்க? அப்போ நீங்க அது நடந்திருக்கலாம் சொல்றேன். அந்த நேரத்திலும் சில பேர் வந்ததுக்கான முயற்சிகளை ஏற்படலாம். நீங்க முயற்சிகள் நடந்தது எந்த அளவுக்கு உண்மையோ அதை எதிர்த்து நடந்த விஷயங்களும் உண்மை. இல்லாட்டி நடந்திருக்கும்ல. நீங்க தங்கம் தென்னரசு, கனிமொழி போன்றவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீ எதிர்காலத்தை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? திமுக எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா? கோபம் இருக்கலாம், எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. அதுக்காக நீங்க ஒரு வாட்டி ஜெயிச்சவரை தொடர்ச்சியா ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னதா ஸ்டாப் ஆனிச்சு. அதே மாதிரி இந்த முறையும் சிலர் யாராவது உதயநிதி அவர்களை குளிர்விக்கிறதுக்கோ ஏதோ செய்யற வேலைகள் செய்யலாம். ஆனா சக்சஸ் ஆகுமான சக்சஸே ஆகாது. அப்ப மறுபடியும் ஒருவேளை இது வெளிப்படையாக மணி இவர் இப்போ டிஎம்கே சைடுல அவர் லாயர் இளங்கோ பேசும்போது மணி டிரான்சாக்ஷன் நடக்கல, எந்த விஷயமே நடக்கல, இது ஒரு கிரைம் நடக்கல, நீங்க அதுக்கு முன்னாடியே இத வேற மாதிரி திருப்புறீங்க அண்ட் அது கைது பண்ண முறையிலலாம் அவர் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தாரு. இவங்க ஒரு மாதிரி அதான் அதனாலதான் இவங்க சைடு கவர்மெண்ட் வந்து அந்த வேற மாதிரி ஒரு நரேட்டிவை உருவாக்குறதுக்கு எதுவும் பில்ட் பண்ணலாங்க. நான் சொல்றேன் இல்லையா, நீங்க இன்னொன்னு, நீங்க இது எப்பெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க குதிரை பேரம்னு யாராவது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இவர் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ நீங்க ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் போய் நடிகர் த்ரிஷா கூட ஏன் இவர் பிறந்த நாள் கொண்டாடினார் அப்படின்னு கேட்டா திமுக என்ன செய்ய தெரியுமான்னு அவர் ஆரம்பிக்கிறார். சார் கேள்வி அது இல்ல, உங்களை கேட்ட கேள்விக்கு பதில் சரியான பதில் தெரியாது, நோ கமெண்ட் சொல்லுங்க, இல்ல கிளம்பி போங்க. சம்பந்தமே இல்லாம நீங்க பதில் சொல்றீங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த எம்எல்ஏக்களாக வந்தவர்களும் மறுபடியும் செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக லாயர் கேட்கிற மாதிரி இந்த கேள்விகள் என்பது ரொம்ப முக்கியமான கேள்விகள். அப்ப இதெல்லாம் திசை திருப்பறக்காக 2 பேர் இங்க வந்து சேர்றாங்க குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் என்ன தூக்கி போட்டுறாரு, அவங்க தான் குதிரை பேரம் பண்ணாங்க அப்படிங்கிறார். அதை சொல்லல, தீவிரமாக இதற்கான முயற்சிகள் இருக்குமான முயற்சிகள் இருந்தா உண்மையிலேயே அது முட்டாள்தனமான முயற்சி தான். செந்தில் பாலாஜி பண்றாரு, செந்தில் பாலாஜி தம்பி பண்றாரு, ஐடிபிஎஸ் திருநாகரசு பண்றாரு. இந்த மாதிரி நீங்க அது உண்மையாக அதுக்கான நேரமாவே ஃபீல் ஆகல. கண்டிப்பா ஆகாதுங்க. அதான் சொல்றேன்ல, இடைத்தேர்தல் ஃபீவர் இருக்கு, அது போக 6 மாசம் இன்னும் நடக்கல. அது மாதிரி நீங்க யாராவது இடைத்தரகர்களாக இருப்பவர்கள் யாராவது இது மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாமான்னு
பேசி பார்க்கலாம், போட்டு பார்க்கலாம், நமக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமா, அந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கலாம். திமுக கட்சியை முழுக்க இறங்கி பண்ணுது அப்படின்னா பண்ண மாட்டேன், பாசிபிள் இல்ல. மீறி பண்ணிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்போஸ் ஆகுது, உண்மையிலே நாளைக்கு மணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஏதோ கேஷ் கொடுத்துருக்காங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா திமுக பெரிய அளவில் பேக் ஃபேர் ஆகும். இடைத்தேர்தலுக்கான ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? உண்மையிலே பேட்டில் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகேன்னு இருக்குமா, இல்ல அது பெரும்பாலும் அது வந்து ஏடிஎம்கே வின் பண்ண தொகுதிகள், ஸோ ஏடிஎம்கேக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குமா, நீங்க இல்ல டிவிகே ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க? ஆக்சுவலி ஏடிஎம்கே சாஃப்ட் கார்னர் இருக்கணும், ஆனால் பயன்படுத்துறதுக்கு ஒருத்தர் தயாராகவே இல்ல. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு இன்னும் எல்லா இடங்களையும் கூட்டம் போட்டு 3 மாசம் தான் இடைத்தேர்தல், 3 மாசம் இல்ல 4 மாசம் மேக்சிமம். அப்போ அந்த இடைத்தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு இவர் முழுசா இறங்கி முன்னாடிலாம் அந்த பயணம்லாம் போனார்ல, இந்த ஸ்பெசிபிக்கான தொகுதிகளுக்கு போய் நிக்கணும், அவர் பேசணும். பட் அவர் என்ன ஐடியால இருக்காரு, அவர் என்னன்னா மேபி அப்போ ஓகேப்பா இன்னும் எத்தனை பேர் இருப்போம், 4-5 பேர் இருக்காங்க, ஒரு 11-12 பேர் போனதுக்கு அப்புறம் நான் வேணா வெளியே போறேன்னு நினைக்கிறாருன்னு தெரியல. நீங்க இது போறவங்களை இப்ப நீங்க வேலுமணி கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்றாரு, தங்கமணி ராஜினாமா பண்றாரு, இவங்க ராஜினாமா பண்றாங்க. அடுத்து இவங்க எங்க போவாங்க? அடுத்து எம்எல்ஏ பொறுப்பு ராஜினாமா பண்றாங்க. இவருக்கு உடனடியாக என்னங்க வேணும் உங்களுக்கு? மாடு செயலர் போஸ்ட் நான் திரும்ப கொடுத்துட்றேங்க, நீங்க இருங்க, போயிடாதீங்க. ஒருத்தர் போனா ஓகேங்க பரவாயில்ல. வாரம் உங்களோட ஒன்றிய செயலர் போறாங்க, நகர செயலர்கள் போறாங்க, பகுதி போறாங்க, இன்னும் வெளியே தெரியாம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் போறாங்க. அவ்வளவு இன்னும் சொல்ல போனா தாவேக்காவால அசிங்கப்படுறாங்க, போய் அவமானப்படுறாங்க, அதையும் மீறி போயிட்டு தான் இருக்காங்க. அப்ப அது தெரியாம இவர் என்ன ஒருவேளை இவங்க திரும்பி வந்துருவாங்க, எல்லாம் போனா இருக்கலாம் திரும்பி வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. மேபி சில பேர் வரலாம், எல்லோரும் அப்படியே திரும்பி வருவாங்களா? அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதற்காக உண்மையில் ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கணும், சிம்பத்தி எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக வேலை செய்து இது நமக்கான தொகுதி, நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து நமக்கான தொகுதின்னு சொல்லி பேசணும். அவர் யூஸ் பண்ணல. அப்ப யூஸ் பண்ணாம ஒருவேளை இந்த இதுலயும் வந்து டெபாசிட் காலி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக எதிர்காலம் காலி. ஒருவேளை இந்த 11 ரொம்ப மோசமாயிடும், ரொம்ப மோசமாயிடும். கட்சியில யாருக்குமே இருக்க மாட்டாங்கிற நிலைமை போயிடும். இது அதிமுக யூஸ் பண்ணாத நேரத்தில் திமுக அதை யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அவங்க வந்து எப்படி பிரஸ்டீஜ் இஷ்யூ, எப்படியாவது ஒரு 4 சீட் 5 சீட்டாவது ஜெயிக்க முடியுமா, நம்ம கொஞ்சம் முட்டி மோதி பார்க்கலாமா அப்படிங்கிற வேலைகளை பார்ப்பாங்க. டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கேன்னு அதிமுக அதை யூஸ் பண்ணாத வரைக்கும் டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கேன்னு போறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறது. அவங்க அதிமுக கேட்க வேண்டிய நீதியை திமுக போய் கேட்பாங்க. இப்போ எப்படி ஆர்எஸ் பாரதி போய் ஆளுநர் புகார் கொடுக்குறாரோ அதே மாதிரி மக்கள்கிட்ட போய் அந்த நீதியை இப்போ இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த குதிரை பேரம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வேலையில் பார்ப்பாங்க. இன்னொரு சிம்பத்தி விவாதம் கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்டாலின் தோத்துட்டாரு, குளத்தூரில் தோத்துட்டாரு, நாங்கள் அப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்க டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பண்ணி பார்ப்பாங்க, டஃப் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் அவன் சொல்லலை. இப்போ நீங்கள் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் நீங்கள் கட்சியை தாண்டி அவர் வந்து செய்வது சரியா தவிர இல்லீகல் வேலையோ அதற்கான வேலைகளை பார்த்து மக்கள்கிட்ட எப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இன்னைக்கு போகும்போது 20,000 பேர் கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னா அதுக்கான வேலைகள் அப்போ வந்து அதை மக்கள் இல்லை எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல விஜயபாஸ்கர் எங்களுக்காக வேலை செய்கிறாரு அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்களா, இல்லை அவர் செய்த துரோகம் அதிமுகவிற்கு ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்த துரோகம்னு பார்ப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் டயத்தில் தான் பார்க்கணும். ஓகே, இப்போ விஜய்மே கரூருக்குலாம் போகிறதுங்கிறது எல்லாமே வந்து இடைத்தேர்தல் விஷயத்த மைண்டில் இருக்கும். இவ்வளோ நாள் ஜெயிச்சு இவ்வளோ நாள் போகிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சடனாக கரூர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ண போகிற நேரத்தில் அந்த கரூர் பயண அறிவிப்புகள் வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இடைத்தேர்தலில் கான்சியஸாக இருக்காங்க. அந்த அவ்வளோ 10% ரிசல்ட் வேணுங்கிறதுல கான்சியஸாக கண்டிப்பாக இருக்காங்க. நீங்கள் வெற்றி பெற்ற பெரம்பூருக்கு விஜய் போகவே இல்லை. ஆமா, ஆனா ரிசைன் பண்ண திருச்சி கிழக்கு போறாரு. ஏன் போறாரு? திருச்சி கிழக்குல அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப நீங்க வந்து அடுத்து மதுராந்தகம் கூட போவாரு, நீங்க கரூருக்கு போறாரு, அடுத்து மதுராந்தகம் போவாரு, பெருந்துறைக்கு போவாரு, புதுக்கோட்டைக்கு வந்ததே இல்லை அவரு. புதுக்கோட்டையில வரப்போறாருன்னு சொல்லி நினைச்சாங்க, புதுக்கோட்டைக்கு வரவே இல்லை, புதுக்கோட்டைக்கு வருவார். இந்த மாதிரியான காட்சிகள் தான் நம்ம நிச்சயமா பார்க்க போறோம். விஜய் அவர்கள் ரொம்ப கால்குலேட்டடா நான் வெளியில போய் பேசணும்னா இந்த மாதிரி ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் மட்டும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போவார். மற்ற தொகுதிகளுக்கு அவர் என்ன சொன்னார், எலெக்ஷன் முன்னாடி ஜெயிக்க வச்சிங்கன்னா வீடு வீடாக வருவேன், கிராமமாக வருவேன்னாரு. அதெல்லாம் எந்த காலத்திலும் நடக்காது. அவர் வந்து அதுக்கெல்லாம் தயாராகவே இல்லை, என்னைக்குமே தயாராகவும் மாட்டார். அவர் வந்து இடைத்தேர்தல் நடக்கின்ற தொகுதிகளுக்கு போவார். இப்போ கரூரில் போய் என்ன சொல்லுவார், இது சதி பண்ணி திமுக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் மன்னிப்பு ஆக்சுவலி கேட்க மாட்டார். நான் வந்து இது திமுக செய்த சதி, செந்தில் பாலாஜி செய்த சதி அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்திகள் ஓடிட்டு இருக்கு. அவர் கரூர் போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று ஓடிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைங்கிற தெரியல. அது வந்து ஊழல் வழக்கில் பண்ணுவாங்களா இல்லை வேற எதுவும் வழக்கில் பண்ணுவாங்களாங்கிற தெரியல. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பழிவாங்கும் அரசியல் மாதிரியான வேலைகளையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் போய்வார். போயிட்டு அவர் கொஞ்ச நேரமாவது பேசிட்டு வந்துருவார். இந்த வேலைகள் நடக்கத்தான் செய்யும். இன்னும் விஜயோடையோ இல்லை டிவிகேவோட மேனிபுலேஷன்ஸை பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கா? நீங்கள் எப்படி? இல்லைங்க, நீங்கள் இப்போ 2-3 விஷயம். ஒன்று, இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்ந்ததுங்கிறது ஒரு நிச்சயமாக ஒரு அயற்சியை தான் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த லஞ்சம் ஊழல் இன்னுமே ஒரு முழுக்க ஒளிஞ்சிருச்சா அப்படிங்கிறது பயனாளர்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸோடு நம்ம நிறைய டீல் பண்ணுறோம்.
முழுக்க ஒழிஞ்சிருச்சானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே. அவங்களே சில பேர் என்ன சொல்றாங்க, சார் போன ஆட்சியிலும் ஆரம்பத்தில் இப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு ஒரு இது இருந்தது 7ஆம் மாசம் வந்து அமைச்சர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். கலெக்ஷன் எங்கன்னு கேட்டார். சரி 7ஆம் மாசம் அப்ப 5, 6 என்னாச்சுன்னு கேட்டார். இதே மாதிரியானது நடந்துருமோன்னு நாங்க பயந்து வாங்கி தான் வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நீங்க பத்திரப்பதிவுத்துறையா இருக்கலாம், இங்கே பார்க்கலாம், இன்னுமே தொடர்ச்சியா புரோக்கர்ஸ் இருக்க தான் செய்றாங்க. நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் பத்திரப்பதிவுலாம் உண்மையிலேயே லஞ்சம் எப்போ தெரியுமா ஒழியும்? புரோக்கர்ஸே இருக்கக்கூடாது. நான் போறேன், லைசன்ஸ் எனக்கு வேணும், நேரடியா போறேன், சார் நான் எல்எல்ஆர் ஏற்கனவே வாங்கிட்டேன், இன்ஸ்பெக்டர் எப்போ சார் வரும், பிரேக் இன்ஸ்பெக்டர் எப்போ சார் வரும், நான் 8 போட்டு காமிக்கணும் இல்லை வண்டி ஓட்டி காமிக்கணும், இதுக்கு யாருமே தேவையில்லைனா இல்லைப்பா நீ அந்த டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக தான் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல லஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பத்திரப்பதிவில் சார் எனக்கே கொஞ்சம் விவரம் தெரியும் சார், நானே டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வந்துட்டேன், நீ டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட தான் போகணும், டாக்குமெண்ட் ரைட்டர் தான் உன்னை கூட்டிட்டு வரணும், அவரே உன்னை டோக்கன் போட்டு கொடுத்துருவாருன்னு சொன்னால் அது இருக்க தான் செய்யும். அதை ஒழிப்பதற்கான வேலைகளை பார்க்குறாங்களா அப்படின்னு. நேற்று சுற்றுச்சூழல் துறையில் அவர் ஏதோ டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு நிறைய காசு வாங்கிட்டாருன்னு ஒரு செய்தி ஒன்று ஓடிட்டு இருக்கு. இன்னொரு இதழில் வந்து 100 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் சிஎம்டிஎல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையிலேயே ஊழல் ஒழிஞ்சிருச்சா ஒழியலையா அப்படிங்கிறது இந்த பயனாளர்கள் தான் அதை டிசைட் பண்ணணும், அதை பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க அதற்கான இது தெரியல. இப்படியெல்லாம் இருக்குமாங்கிற கேள்வியும் இருக்கு. இப்போ நீங்க இப்போ புதிய நபர்கள் சேர்றாங்க. இன்னொன்று நீங்க பார்க்க வேண்டியது, அமைச்சர்கள் யாருக்குமே இன்னும் பிஎஸ் போடல. ஓகே. எந்த அமைச்சரும் எந்த காலத்திலும் நேரடியாக போய் எனக்கு காசு கொடுன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு தான் பிஎஸ் வச்சிருக்காங்க. விஜயபாஸ்கர் நான் சொன்ன 30 பிஎஸ் இருந்தாலும் 30 பேர் தான் வேலை செய்வாங்க. இப்போ இந்த அமைச்சர்களுக்கு 3 பிஏ வரைக்கும் வச்சுக்கலாம். எந்த அமைச்சர்களுக்கும் பிஏ போடல. ஆனா பிஏ போடுறதுக்கான காசு வேலையை வாங்கிட்டாங்க. அந்த வேலை நடந்திருக்கு. இப்போ அவர்கள் வந்த பிறகு இது தொடர்ச்சியாக இப்படி தான் இருக்க போதா? அமைச்சர் அப்பயுமே அமைதியாக தான் இருக்க போறாரா, இல்லை அமைச்சர் வந்து பிஏக்கள் மூலியமாக இந்த வேலையில் செய்ய போகிறார் அப்படிங்கிற. அதனால தான் நிறைய பேர் 6 மாதம் வெயிட் பண்ணுங்க 6 மாதம் வெயிட் பண்ணுங்க சொல்லும்போது பிஎஸ் போடட்டும், அதுக்கு பிறகு இதே மாதிரி நடந்துக்கிறாங்களா, என்ன ரிஃபார்ம்ஸ் அது கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறலாம். இன்னொன்று பட்ஜெட்டில் அவர் என்னென்ன சொல்ல போறார் அப்படிங்கிறது. இப்போ தேர்தல் அறிக்கையில் ஒரு முரண்பட்டார், பயிர்க்கடன் தள்ளுபடியில் முரண்பட்டார், மோதிரம் வந்து என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சொன்னார், இப்போ அரசு மருத்துவமனைகள் சொல்றாரு. இது எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு சின்ன மாற்று பார்வை கொண்டு வரும். போக்குவரத்து இந்த மாதிரி சிக்கல்கள், இப்போ 4 முதல்வர் திட்டத்தை தூக்கிட்டாங்கன்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதில் ஒரு பெனிஃபிஷியரிஸும் அதை ஃபீல் பண்ணுறாங்க, ஆமாங்க எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த பணம் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு படிப்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஆன்டி பிஜேபிங்கிற ஸ்டாண்டு. இது எல்லாவற்றையும் சேர்த்து கணக்கு பண்ணி தான் மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் எகென்ஸ்டாக இருக்குங்கிற காரணத்தில் தான் ஆதவர்ஜன் என்ன பிளான் பண்ணுறாரு, வாக்கு வங்கியை அரித்மெட்டிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலைகளை பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே மக்கள் மனசில் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த எதிர்கட்சியோட பிரச்சாரம் எவ்வளவு தூரம் இருக்க போகிறது, திமுக பிரச்சாரம், அதிமுக பிரச்சாரம். அதிமுக ஒரு பிரச்சாரம் இல்ல சரியா பண்ணலன்னா திமுக எவ்வளவு வீரியமாக செய்ய போறாங்க. திமுகவோட செயல்பாடு தான் மக்கள் வந்து கரெக்டா ரிசீவ் பண்றாங்களா, திமுக எதிர்பார்க்கிற ஆங்கிள் ரிசீவ் பண்றாங்களா, இல்ல இவங்க வந்து ஆட்சி நடத்த விடக்கூடாதுன்னே பண்றாங்க. இப்போ அந்த சரத்துக்கு எதிராலாம் வந்து ஸ்ட்ரீட்ல எல்லாம் இறங்கி போறான்னாங்க, அதெல்லாம் பீப்புளுக்கு பாசிட்டிவா தான் போயிருக்கா, இல்ல டிஎம்கே மேல கூடுதலா தான்? இல்லங்க, அதுல ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா போகல. நீங்க வந்து அதான் சொல்றேன், நீங்க எந்த இஷ்யூ எடுக்கணுங்கிறதுல திமுக பெரிய குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து அவர்களுக்கு மக்கள் பிரச்சனைகள், நீங்க மின்சாரத்துக்கு போராடணும், நீ வந்து மக்கள் அன்றாடம் பாதிக்கப்படுற பிரச்சனைகள், அதற்கு நீங்க போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வந்து அது உண்மையா பொய்யான்னு தெரியாம இவ்வளவு தூரம், ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களே ஒரு முடிவுக்கு போகட்டும். நீங்க இதை போராடி இதை கொண்டு வரும் பொழுது அப்போ இது வேணுதே அவதூறு பண்றதுக்காக பண்றாங்க போல இருக்குப்பா. ஏன்னா அவர் இன்னும் நடவடிக்கை எடுக்க மாட்டாலும் தெரியல. நீ இந்த போராட்டத்துல என்ன சாதிக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. தப்பான போராட்டங்களை திமுக கையாளுறாங்களோன்னு தோணுது. இன்னுமே திமுக கிட்ட இருக்கிற பிரச்சனை ஏன் தோத்தோங்கிறத இன்னுமே அனலைஸ் பண்ணல. நீ 4.5 லட்சம் கருத்துக்கள் வாங்கினார் உடன்பிறப்புகள் ஐயன்ல. நான் கூட சொன்னேன் எவ்வளவு வருஷம் ஆக போகுது தெரியல, ஸ்டாலின் அவர்கள் படித்து முடிச்சிருக்கு. 32 பேர் கொண்ட குழு வந்து கட்டா கொடுத்துட்டாங்க, அது வெளியும் வரல. சோர்சஸ் ஒரு 4-5 பத்திரிகைகள் செய்திகள் மட்டும் வந்துச்சு. பிஎஸோட அமைச்சரோட பிஏக்கள்லாம் மக்கள்கிட்ட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க இப்பெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் என்ன நடவடிக்கை எதாவது எடுத்துச்சா திமுக? ரிஃபார்ம்ஸ் ஏதாவது பண்ணிச்சா? எதுவுமே பண்ணல. கூட்டம் கூட்டம் போட போறாங்க, மாவட்ட செயலர்களை தூக்க போறாங்க, இளைஞர்களை உள்ள கொண்டு வர போறாங்கன்னு செய்திகளாக தகவலாக ஓடுதே தவிர எதுவுமே நடக்கல. அப்ப இன்னுமே திமுக ரியலைஸ் பண்ணி என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன தீர்வுகளை கண்டுபிடிச்சோன்னு வந்தாங்களான்னா அது இல்லாமல் இருக்கு. அது பெரிய தொய்வு தான். அதை நீங்க உடைச்சு மக்களோட போய் மறுபடியும் எப்படி நீங்க இணைவதுன்னு பார்க்கணும். மக்கள்கிட்ட ரொம்ப அந்நியப்பட்டு போறீங்க, அதை உடைச்சு என்ன பண்ணணுமோ அதை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.